நட்சத்திரங்கள்ல வந்து திரு அப்படின்னு இருக்கிறது 2 நட்சத்திரம் தான் இல்லையா? ஒண்ணு சிவனோட நட்சத்திரம் திருவாதிரை, இன்னொன்னு பெருமாளோட. பெருமாளோடது திருவோணம். சரி. So அவங்களுக்கெல்லாம் பிசினஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா அது நார்மலா வந்து ரொம்ப மரியாதைக்குரிய நட்சத்திரம்னா சொல்றாங்க. அதனால அந்த மரியாதைக்குரிய நட்சத்திரங்கள் ம், பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப நேரடி பிசினஸ் சரியா வராது. ம், ஒரு உதாரணத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்துல ஒருத்தர் இருக்காரு, இவர் பிசினஸ் பண்ணலாம். பொதுவா மிதுன லக்னக்காரங்களுக்கு, ஏன்னா மிதுனத்துக்குள்ளதான் திருவாதிரை இருக்கு, ஆமா. மிதுனத்துல இருக்கிறவங்களுக்கு பிசினஸ் வரும். பிசினஸ் வராமல்லாம் இல்லை, பிசினஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. என்னன்னா இவங்க டியூவல் இன்கம் வர மாதிரி பிசினஸ் இந்த மாதிரிலாம் அமைச்சுப்பாங்க. ம், ஆனா இந்த குறிப்பிட்டு நீங்க கேட்ட இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப நேரடியான பிசினஸ் பண்ண முடியாது அவங்களால. ம், இவங்க வந்து ஒரு சைடு ரூட் பிசினஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பேரல் இன்கம் வர பிசினஸ், இல்ல இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப நேர்மறையா இருக்கக்கூடிய பிசினஸ் அவங்களால செய்ய முடியாது. செஞ்சாங்கன்னா தோத்துருவாங்க. ம், செகண்ட் லைன் ஆஃப் பிசினஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கமிஷன் பேசிஸ்ல அப்படி பண்ணாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன, ரொம்ப நான் டாக்ஸ் கட்டி நான் பக்காவா என்னோட பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் அப்படியான ஒரு தொழில் பண்றேன் அப்படின்னு பண்ணா திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கவங்க எதுவுமே பண்ண முடியாது.